டிவிக்கே வந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்காங்க மேடம். இதுக்கெல்லாம் பட்ஜெட் இருக்கா மேடம் இடத்துல? அவர் தான் சொல்லணும் அதுக்கெல்லாம் பட்ஜெட் எங்கேருந்து கொடுக்க போறாருன்னு. ஏன்னா அவர் சொல்ற திட்டங்கள்லாம் பார்த்தா அவர் போற போக்கில் அடிச்சு விடுறாரு. எல்லாருக்குமே வீடு எப்படிப்பா கொடுப்பீங்க? உன் பொண்டாட்டிக்கே நீ வீடு கொடுக்கலன்னு 20 வருஷமா கரூர் அரசியல் பண்ணிட்டு இருந்த உங்கள் அடிமையை கோயம்புத்தூருக்கு ஏன் வச்சீங்க அப்படின்னு சொல்றாரு. நீ யோக்கியம் தானே, நீ போய் நிக்க வேண்டியதானே கரூர்ல. கொன்ன உனக்கே பயம் இருக்கு, காப்பாத்த போன எங்களுக்கு எதுக்கு பயம்? 41 பேரை கொன்ன ஒரு நம்ம முன்னாடி ஒருத்தன் கீழே விழுந்துட்டாலே தடுக்கி விழுந்துட்டாலே நம்ம ஐயோ என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். 30 பேர் செத்துட்டாங்க சார்னு சொல்லும்போது திரும்பி கூட பார்க்காத ஓடுகாலி விஜய். ஏன் உங்களுக்கு தமிழர்களை கண்டா இவ்வளவு பயம்? விஜய் பாதுகாக்கிற செக்யூரிட்டி கூட தமிழன் கிடையாது, பயம் அவருக்கு. தமிழர்களை கண்டா பயம், தமிழ்நாட்டு மக்களை கண்டா ஒரு உனக்கு தைரியம் இல்லை, துப்பு இல்லை, திராணி இல்லை, மக்களை சந்திக்கிறதுக்கு உனக்கு முடியல. வந்து எது நான் கேட்குறேன், நீ ஒரு ஆம்பளை உச்சத்தை விட்டுட்டு வந்தவன், இத்தனை கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கவன், அவ்வளோ சொத்து பட்டியல் இருக்கு, பினாமியாவே 4 பேரை வச்சிருக்க, அப்போ இவ்வளோ இருக்கவன் மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கிற ஒரு மனுஷனை வந்து மனுஷனாவே எடுத்துக்க முடியாது. எப்படி வந்து நீங்க அரசியல்வாதியா? இது அரசியல்வாதி இல்லை, இவர் விஜய் ஒரு அரசியலுக்கு வந்த வியாதி. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அரசியல் பேச இருப்பவர் திமுகவை சேர்ந்த ரஞ்சனா நாச்சியார் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். ஒரு தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டிருக்கு மேடம். இன்னைக்கு எல்லா தலைவர்களும் அவங்கவுங்க தொகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்களும் பண்ணியிருக்காரு. வழக்கம் போல் சிஎம் சார் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சித்து பேசியிருக்காரு. கரூர் இஷ்யூ பற்றிலாம் பேசியிருக்காரு மேடம். அரசியல் இதில் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே, ஆனால் சட்டசபையில் இந்த மரணத்துக்கு நான் தான் காரணம்னு சொல்கிறீங்களே, இது அரசியலா தெரியலையாங்கிற சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்து மேடம்? அதாவது விஜய் அவர்கள் கரூரை பற்றி இந்த கடைசி நாளில் சிஎம் அக்யூஸ் பண்ணி ஏன் பேசுகிறாரு? அவர் வந்து அவரோட பிரச்சாரத்தில் நான் நிரபராதி, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறதுக்கு வேறு வழி இல்லாமல் திமுகவையும் சிஎம் அவர்களையும் தாக்கி பேசினாதான் நம்ம அதில் நிரபராதி ஆக முடியும்னு நினச்சி பேசுகிறாரு. கரூர் விஷயம் சிபிஐ என்கொயரியில் இருக்குது. சிபிஐ என்கொயரி முடிகிற வரைக்கும் நான் குற்றவாளி நீ குற்றவாளின்னு மாறி மாறி சொன்னாலும் மக்களுக்கு எது உண்மைன்னு தெரியாது. கரூர் விஷயத்தில் நடந்த விஷயங்கள் பல உண்மைகள் இன்னும் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. சிபிஐ என்கொயரியில் அது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும். எலெக்ஷனுக்கு முன்னாடி வரும்னு நினச்சோம், இது லேட் ஆகும். சிபிஐ என்கொயரினாலே லேட் ஆனாலும் உங்களுக்கான முடிவை சிபிஐ கொடுக்கும். அதில் இது எலெக்ஷனுக்காக வேஸ்ட்டாக எதுக்கு சிஎம் சாரை வந்து நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணி நீங்கள் தான் காரணம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாதுன்னு அவருக்கு இன்னும் தெரியல. அவர் இன்னொன்று சொல்கிறார் மேடம், எதுக்குமே பயப்படலைன்னா 20 வருஷமாக கரூரில் அரசியல் பண்ணிட்டு இருந்த உங்கள் அடிமையை 2 தடவை சொல்கிறாரு. கோயம்புத்தூருக்கு ஏன் வச்சிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கோயம்புத்தூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டியிட வச்சதுக்கு காரணம் என்னன்னா, கோயம்புத்தூர் நமக்கு உறுதியாக வேணும். உறுதியாக நமக்கு கோயம்புத்தூர் வேணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் வேணும். அதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் கரெக்டாக இருப்பார். அவர் போனால் கோயம்புத்தூர் கையில் எடுத்துகிட்டு வருவாருன்ற ஒரு நம்பிக்கையில் செந்தில் பாலாஜி அவர்களை கோயம்புத்தூரில் இறக்கியிருக்காரோ ஒழிய கரூர் நமக்கு வந்து வராது அப்படின்னு பயமோ அந்த மாதிரி கிடையாது. இது முதல்ல இவர் புரிஞ்சுக்கணும். செந்தில் பாலாஜி அண்ணாவை இறக்கியிருக்காங்கனாலே அது வந்து அந்த தொகுதிக்கு அவர் கரெக்டான வேலைகள் பார்ப்பார். அவர் இது வரைக்கும் இருந்த இடத்துல எல்லாத்துலேயுமே அவரை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால் கோயம்புத்தூர் நமக்கு வேணுன்ற உறுதியின் காரணமாக முதல்வர் அவர்கள் அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் கோயம்புத்தூரில் இறக்கியிருக்காரு. இந்த தடவை கோயம்புத்தூர் நமக்கு ஃபேவராக கண்டிப்பாக வருன்றது திராவிட முன்னேற்ற கழகத்தோட நம்பிக்கை. இல்லை மேடம், அவங்க டிவி கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கொங்குமன்ற தேர்தல் பொறுப்பாளராக செந்தில் பாலாஜிகளை இப்போ நியமிப்பாங்க. பட் ஆனால் இந்த வாட்டி நிற்க வைக்கிறதே கோயம்புத்தூரில். கரூர் இஷ்யூவுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருந்த மாவட்ட செயலர் மதியழகன் டிவி கேஸ் வந்து அவர் கரூரில் நிற்கிறார். இவர் வந்து பயந்து ஓடுறான்னு மறுபடியும் டிவிக்கே வந்து ஏன் நீ சரி விடு, நீ நாங்கள் என்ன பண்ணுறோம், அடுத்தவன் என்ன பரீட்சையில் எழுதுறானே நீ ஏன் பார்க்குற? நீ தான் யோக்கியனாச்சே, நீ போய் நிற்க வேண்டியதானே கரூரில்? நீ யோக்கியம் தானே, நீ போய் நிற்க வேண்டியதானே கரூரில்? கொன்ன உனக்கே பயம் இருக்குது, காப்பாற்ற போன எங்களுக்கு எதுக்கு பயம்? 41 பேரை கொன்ன ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இல்லை. 30 பேர் செத்து போயிட்டாங்கன்னு அந்த பத்திரிகையாளர் சொல்லும்போது ஓடுகாலி மாதிரி ஓடுனீங்க. ஒரு உயிர் நம்ம முன்னாடி ஒருத்தன் கீழே விழுந்துட்டாலே தடுக்கி விழுந்துட்டாலே நம்ம ஐயோ என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். 30 பேர் செத்துட்டாங்க சார்னு சொல்லும்போது திரும்பி கூட பார்க்காத ஓடுகாலி விஜய் இன்னைக்கு முதல்வர் அவர்களை சொல்றதுக்கான தகுதியே இல்லாத ஒரு மனிதர். ஆமாம், இன்னொரு குழந்தைகளை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு மேடம். நீ கிண்டர் ஜாய் சாக்லேட்லாம் அடம்பிடிச்சு உங்கள் பேரண்ட்ஸ்ட்டை எப்படி வாங்குவீங்களோ, விஜய் மாமாவும் ஆட்சியை பிடிக்கணும், உங்கள் பேரண்ட்ஸ்ட்டை சொல்லுங்கள், கேட்கலையா காதில் போய் விசில் அடிங்கன்னு சொல்கிறாரு.
இது வந்து உகந்ததான உரையாடலா? அதாவது விஜய்க்கு வந்து முதல்ல சின்ன குழந்தைங்க ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்கங்கிறது நம்ம எல்லாருமே ஃபோனில் வீடியோஸில் பார்ப்போம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயது முதியவர்கள்லேருந்து படுத்து கிடக்க பாட்டி வரைக்கும் பேசுகிறாங்க விஜய் விஜய் விஜய். ஏன்னா விஜயோட ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு, அதை வந்து மாற்று கருத்தே கிடையாது. விஜய் ஃபேன்ஸ் எங்கள் வீட்லேயும் பாட்டி கைத்துக்கட்டில் கிடக்க பாட்டி கூட விஜய்னா, விஜய் பாட்டுனா எந்திரிச்சு உட்காந்துரும். விஜய் பாட்டுனா படுத்து கிடக்க குழந்தை கூட கையை கால ஆட்டும். இதில் மாற்று கருத்து எனக்கு கிடையவே கிடையாது. ஆனால் விஜய் இன்னைக்கு வந்து ஓட்டு கேட்கறதுக்காக குழந்தைகளை வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் வந்து சிஎம் அவர்கள் காதில் போய் தூக்கத்தில் போயிட்டு இப்போ விசில் அடிங்க, வீட்டில் இருக்க பெரியவங்க காதில் எல்லாம் விசில் அடிங்க. இது சரியான விஷயமா குழந்தைகளை நீங்கள் டைரக்ட் பண்ணுறது? அண்ட் நீங்கள் பேசுகிறத டீனேஜர்ஸ் மட்டும் இல்லை, குழந்தைகள் தான் நிறைய பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது குழந்தைகளை வந்து அரசியல் படுத்தக்கூடாது. குழந்தைகளை எந்த எந்த ஒரு சோர்ஸ்லேயுமே நீங்கள் வந்து குழந்தைகளை அரசியல் பிரச்சாரத்துக்கோ இல்லை வேற எந்த மாதிரியான விஷயத்துக்குமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து சட்டப்படியே குற்றம். ஆனால் நிறைய கட்சி தலைவர் வந்து குழந்தைகளை துண்டு போடுறது எல்லா கட்சியும் இது எல்லாத்துலேயுமே நடக்குது. அது வந்து அவங்களா தன்னார்வமாக வந்து துண்டு போடுறாங்க, மைக்கில் பேசிட்டு போகிறாங்க. இது எல்லா கட்சியிலையுமே நடக்குது. ஆனால் வற்புறுத்தி அவங்கள வந்து இதை நீங்கள் செய்யணும்னு கூப்பிட்டு யாரும் பண்ணுறதில்ல. வாங்க ரொம்ப வந்து நீங்கள் இதை பண்ணுங்க, குழந்தைகள்லாம் இதை எதை செய்யுங்க, எல்லாரும் வீட்டில் போய் சொல்லுங்கன்னு யாரும் சொல்றதில்ல. யாரும் குழந்தைகளா இருக்க விடணும். குழந்தைகளை என்னைக்கும் அரசியல் படுத்தக்கூடாது. இது சட்டப்படி குற்றம். இதுக்கு எலெக்ஷன் கமிஷனே அவர் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அண்ட் ஜூனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி இது குற்றம். இதுக்கு கண்டிப்பாக அவர் மேலே கேஸ் போடலாம். நிச்சயமாக இதில் சட்டத்தில் இடம் கிடையாது. அவர் எப்பவுமே குழந்தைகளை அரசியல் படுத்தக்கூடாது. டீனேஜர்ஸை நீங்கள் அரசியல் படுத்துறீங்கன்னா அது வேற. குழந்தைகளாக தானே இருக்கணும். ஜோவியில் ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரி இல்லை, இது ஜோவியெலாம் எப்படி சொல்ல முடியும்? வீட்டில் இருக்க குழந்தைங்களெல்லாம் வந்து அரசியல் கட்சி பற்றி பேசுறது. குழந்தைகளை வந்து ஏன் இந்த வயசு வரைக்கும் இது படிக்கணும், இந்த வயசுக்கு மேலே இப்படி இருக்கணுன்ற அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கிதம்னு ஒன்று இருக்குது. அந்த இங்கிதம் தெரியலன்னு தான் அர்த்தம் குழந்தைகளை அரசியல் படுத்துறது. டிவிக்கே வந்து தேர்தல் வாக்குறுதியா நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்காங்க மேடம். அது வந்து நிறைய வந்து குழந்தைக்கு வந்து 1 பவுன் தங்கமாக இருக்கட்டும், கல்யாணத்துக்கு வந்து தாய்மாமன் சீரு, இது மாதிரி நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் பட்ஜெட் இருக்கா மேடம்? முதல்ல இடத்துல அவர் தான் சொல்லணும் அதுக்கெல்லாம் பட்ஜெட் எங்கேருந்து கொடுக்க போறாருன்னு. ஏன்னா அவர் சொல்கிற திட்டங்கள்லாம் பார்த்தா அவர் போகிற போக்கில் அடிச்சு விடுறாரு. ஆக்சுவலாக வந்து அவங்க கொடுக்குற ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, யோசிச்சு பார்த்து உட்காந்து ஒரு கணக்கு போட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2022-23 மதிப்பீட்டின்படி மொத்தம் 9,36,837 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. பிறப்பு விகிதம் சொல்றீங்க கடைசி ஆமாம், கடைசியாக எடுத்த இதுபடி. அப்போ 1 சவரன் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு சுமார் 1,16,000 1 சவரன். அப்போ மொத்தம் 9,36,00,000 சவரன் தங்கம் நமக்கு வேணும். அதோட மொத்த மதிப்பு 10,09,00,000 கோடி. ஒரு வருஷத்துக்கு 10,900 கோடி, 5 வருஷத்துக்கு 55,000 கோடி. இது சும்மா வந்து ஒரு ஸ்கீமை சொல்கிறோன்னா வெறுமனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஒரு ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்கணும். இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட டீம் இருக்கா, எதுலேருந்து ஃபண்டு கொண்டு வர போகிறோம் அதெல்லாம் தெரியணும். இது ஒரு ஸ்கீமுக்கு நான் சொல்கிறது இந்த 55,000 கோடி. அடுத்து வந்து 6 சிலிண்டர் வருஷத்துக்கு ஃப்ரீயாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. மொத்தம் தமிழ்நாட்டோட ரேஷன் கார்டு வந்து 2,28,00,000. ஒரு சிலிண்டர் விலை 928. விஜய்க்கு அது கூட தெரியுமான்னு தெரியல எனக்கு. வருஷத்துக்கு 13,68,00,000 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்கணும். அப்போ மொத்த செலவு வருஷத்துக்கு 12,605 கோடி ஒரு வருஷத்துக்கு. 5 வருஷத்துக்கு இது ஒரு 65,000 கோடி. ரெண்டும் அது ஒரு 55,000 65,000 ரெண்டு சேர்த்துக்கு 1,20,000 கோடி இந்த 2 ஸ்கீமுக்கு மட்டுமே வேணும். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்கீம் ஒன்று கொடுத்துருக்காரு, 2,500 பெண்களுக்கெலாம் மாதம் 2,500 கொடுக்க போகிறேன் அப்படின்னு. அதாவது சும்மா. அப்புறம் ஃப்ரீ ஹவுஸ் எல்லாருக்கும் ஃப்ரீ ஹவுஸு எப்படி கொடுக்க முடியும்? மொத்தம் 2,28,00,000 ரேஷன் கார்டு இருக்குது. அப்படி பார்த்தா கவர்மெண்ட் வந்து ரியலிஸ்டிக்காக ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு 1,00,000 வீடு. இது வந்து ரியலிஸ்டிக்காக பண்ண முடியும். அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க, பட்ஜெட் வந்து அதுக்குன்னு ஒதுக்குறாங்க. அப்படி இருக்குது. எல்லாருக்குமே வீடு எப்படிப்பா கொடுப்பீங்க? உன் பொண்டாட்டிக்கே நீ வீடு கொடுக்கலன்னு கோர்ட்டில் போய் நிற்கிது. அரசாங்கம் எப்படி எல்லாருக்கும் வீடு கொடுக்கும்? முதல்ல 1000 ரூபா கூட கொடுக்க முடியாதுன்னாங்க, கொடுக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு நம்மளோட முதல்வர் அவர்கள். வீடுங்கிறது பெரிய விஷயம், 1000 ரூபாய் வேறு. வீடு 1000 ரூபாயே முடியாதுன்னதை முறியடிச்சு 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. வீடுங்கிறத
முறியடிச்சு கொடுக்க முடியும்னா அதுக்கான அனாலிசிஸ் என்ன வச்சுருக்கீங்க? எந்த சிஸ்டமில் எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை வச்சு எத்தனை கோடி கடன் இருக்குது, இந்த கடன் எப்படி அடைப்பீங்க, இந்த கடனை அடைச்சது போக மக்களுக்கு எப்படி இப்படி 2500 வீடு, சிலிண்டரு இது எல்லாம் கொடுத்து அதுக்கும் மேலே இத்தனை திட்டங்கள், நீங்கள் பவுனு தங்கம் இதெல்லாம் கொடுக்குறீங்கன்னா தங்கம் விலை ஏறிக்கிட்டே வர போகுது. இன்றைக்கி ரேட்டுக்கே இது கொடுக்க முடியாது, நீ நாளைக்கு ரேட்டுக்கு நீ வந்ததுக்கப்புறம் எப்படி கொடுப்ப? இதுக்கெல்லாம் என்ன இது வச்சுருக்க? சும்மா மக்களை ஏமாத்துறதுக்காக யார் வேணாலும் என்ன வேணாலும் போகிற போக்கில் அடிச்சு விட்டு சொல்லக்கூடாது. ஒரு அனாலிசிஸோட ஒரு டேட்டாவோட டிஸ்கஸ் பண்ணி சொல்லணும். இது சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு விஷன், தமிழ்நாட்டுக்கு ஒரு விஷன். அப்போ கிளியராக இருக்கணும். இல்லை மேடம், இது இப்போ அவர் அனைவருக்கும் சொல்கிறாரு. அம்பாச்சலம் நடுவர் அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்தன்னு ஒரு வேர்டிக்ஸ் மாற்றினாங்க மகளிர் உரிமை தொகைக்கு. அது மாதிரி இதுவும் மாற்றலாம்ல அவர்? தகுதி வாய்ந்தன்னா பெண்களில் தகுதி வாய்ந்தன்னு என்ன இருக்குன்னு நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ நான் நல்லா சம்பாதிக்கிறேன், என்னோட வருமானம் ஒரு அளவுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு மாதம் 1000 ரூபா தேவையில்லை, அரசாங்கம் எனக்கு உதவி பண்ணணுன்றது அவசியம் இல்லை. அதுதான் அந்த தகுதியை நிர்ணயிக்கிறது. பெண்ணுக்கு தகுதின்றது இல்லை, புரியுதுங்களா? ஒரு அளவுக்கு மேலே வருமானம் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் ஸ்கீம் ஒத்து வராது. அவங்க ஆதரவற்ற பெண்கள், மகன் இல்லாமல் இருக்கலாம், கணவர் இல்லாமல் இருக்கலாம், யாரும் பார்த்துக்க இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேலை இல்லாமல், கணவர் இருக்கலாம் வேலை இல்லாமல் இருக்கலாம், கை கால் முடியாதவங்களாக இருக்கலாம். இப்படி நிறைய ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி தரப்பட்ட பெண்களுக்கு தான் இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும். எல்லா பெண்களுக்கும் அப்படின்னா இதில் தரம் வித்தியாசப்படுது இல்லையா? ஒரு லெவலுக்கு மேலே நல்லா சம்பாதிக்கிறாங்க இன்றைக்கி, அவங்களுக்குலாம் அந்த 1000 ரூபாய் பெரிய உதவியாக இருக்காது. இது எல்லா ஸ்கீமுக்கும் அந்த திட்டம் அந்த மாதிரி ஒரு தரம்லாம் நிர்ணயிக்கல. இப்போ விடியல் பயணம்லாம் எடுத்துக்கோங்க, எந்த ஏஜ் எந்த இது எத்தனை டைம் போகணுன்னாலும் சரி, அதெல்லாம் அதுலலாம் அந்த மாதிரி இது கிடையாது. மேம், இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட தேர்தலிருந்து விஜயோட பிரச்சார திட்டங்கள் நிறைய டே பை டே வந்துட்டு தான் இருக்குது மேடம். ஆனால் திடீர்னு கேன்சல்னு வரும், பாதுகாப்பு குறைபாடு அப்படிம்பாங்க. உண்மையிலேயே அவர் கேன்சல் பண்ணுறது பாதுகாப்பு குறைபாடா இல்லை ஒரு பிரச்சாரத்துக்கு வரலையா அந்த இடத்துக்கு? விஜய் ஒரு சோம்பேறி, பேசிக்காக அவர் சோம்பேறி. அதனால தான் வீடு ஆஃபீஸ் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி போக வர அப்படியே. அவர் சினிமா ஹீரோஸ் எப்படி கேரவன்லேருந்து ஒரு ஷாட்டுக்கு வருவாங்க, 2 ஷாட் எடுத்து முடிஞ்சு ஒரு சீன் முடிஞ்சுன்னு சொன்னால் உடனே ஒரு ரெஸ்ட்டு, சார் டயர்டாக இருக்காரும்பாங்க. என்னமோ விவசாயம் பண்ண மாதிரி சினிமாவில் அப்படி ஒரு டேக்குக்கும் ஹீரோஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறது வழக்கம். விஜயால் தொடர்ந்து இப்போ நம்ம ஆட்கள் அரசியல்வாதிகள்லாம் தலைவர்கள் எத்தனை பேர் எல்லாம் முகமே மாறி போச்சு. சீமானெல்லாம் அடையாளமே தெரியல, தொண்டையெல்லாம் போச்சு. அந்த அளவுக்கு கத்தி பேசி தினமும் காலையில் வெயில், உச்சி வெயில், அதுவும் உச்சி வெயிலில் அத்தனை தலைவர்களும், தலைவர் ஸ்டாலின் அவர்கள் காலையில் வாக்கிங்கில் ஆரம்பிக்கிறாரு, டெப்டி சிஎம்லாம் வீட்டுக்கு போயே 10 நாள் ஆகுதுன்றாரு. ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்காங்க, இந்த ஊர் அந்த ஊர் அடுத்தடுத்து. யாராவது ஹெலிகாப்டரில் போய் பார்த்தீங்களா? ஃப்ளைட்டில் எங்கேயாவது போய் பார்த்தீங்களா? இல்லை, இவங்க எல்லாம் தனி விமானத்தில் போயிட்டு எங்கேயாவது போயிட்டு நாங்கள் தனியாக போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வரோன்னு பண்ணியிருக்காங்களா யாராவது? அதாவது புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கூட வெள்ள பாதிப்பெல்லாம் வந்தப்போ ஹெலிகாப்டரில் தான் போய் பார்த்துருக்காங்க. ஏன் இவர் எடப்பாடி அவரை எடுத்துக்கோங்க, அவரும் அதே தான் பண்ணார், ஹெலிகாப்டரில் போய் பார்த்தது இதை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் நிறைய. ஆனால் இது வரைக்கும் நம்ம முதல்வர் அவர்களோ டெப்டி சிஎம் அவர்களோ இது வரைக்கும் கொரோனாவில் கூட கொரோனா வார்டுக்கு தனியாக போய் பார்த்தாங்களோ இல்லையா? எந்த மழை வெள்ளத்துலேயும் ஷூவை மாட்டிக்கிட்டு கூட நம்ம இறங்கி போய் பார்க்கணுன்னு தரையில் நடந்து போய் பார்த்த தலைவர்கள் மட்டுமே இருக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். வேற யாரும் இப்படி பார்க்கல. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லையா? ஆனால் விஜய் அப்படியே தனி விமானத்தில் தான் போவேன். ஏன்னா மற்ற விமானத்தில் மற்றவங்களாம் இருந்தால் தீண்டத்தகாதவர்கள் மாதிரி. விமானத்தில் கூட வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன் அது மற்றவங்க வர விமானத்தில் கூட வரக்கூடாதா? பாதுகாப்பு கருதி. ஏன் உங்களுக்கு தமிழர்களை கண்டா இவ்வளோ பயம்? தமிழர்கள் மேலே உங்களுக்கு என்ன பயம்? தமிழர்கள் இது வரைக்கும் எத்தனை பேர் அப்படி சுட்டு கொண்டிருக்காங்க? பண்ணியிருக்கோமா? விஜய் மாதிரி ஒரு ஹீரோவை எல்லாரும் ரசித்து தானே பார்த்துருக்காங்க, உங்கள் ஃபேன்ஸ் தானே எல்லாரும். ஏன் இவ்வளோ பயம்? விஜய் பாதுகாக்கிற செக்யூரிட்டி கூட தமிழன் கிடையாது, பயம் அவருக்கு. தமிழர்களை கண்டா பயம், தமிழ்நாட்டு மக்களை கண்டா ஒரு பயம், பயந்து ஓடுறாரு. ஃபேன்ஸ் கிட்ட வந்தது சைக்கிளை பட்டார்னு போட்டுட்டு குடுகுடுன்னு ஓடின தலைவர் நான் என் வாழ்க்கையில் முதல் முறையாக பார்க்குறேன். தொண்டர்களும் ஃபேன்ஸும் ஓடி வர்றாங்கன்னு வைங்களேன் ஒரு தலைவனை நோக்கி, செக்யூரிட்டி தடுக்கலாம். ஆனால் தலைவனே தெரிச்சு ஓடின ஒரு வரலாறு விஜய் தான் கொண்டு வந்திருக்காரு.
அது மாதிரி தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் மேடம், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் ஒரு ரசிகர் வந்து விஜயை கட்டி அணைக்க வந்தப்ப துப்பாக்கி எடுத்து நீட்டினாங்க. ஆமாம். அண்டு துப்பாக்கி எடுத்து காட்டுறதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பவுன்சர்ஸ் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் ப்ரூஃப் இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கிற ஒரு இதை வந்து விஜய்க்கு கொடுக்குறாங்க. யாரும் சுற்றுவாங்களாம், புல்லட் ப்ரூஃப் எதுவும் வந்துருக்கூடாது. உன் ஃபேன்ஸ் பூரா சோடா பாட்டிலையும் பொறி உருண்டையும் தானேப்பா எறிகிறாங்க, நீ என்னத்துக்கு புல்லட் ப்ரூஃபெல்லாம் வச்சுக்கிட்டு நிற்கிற? தர்பூசணியை தூக்கிடுறாங்க, பொறி உருண்டையை தூக்கிடுறாங்க, பொறி உருண்டைக்கெல்லாம் புல்லட் ப்ரூஃப் வைக்கிறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது. எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஆம்பளையும் நீங்கள் நம்பலையா பாதுகாப்புக்கு? விஜய் வீட்டிலேருந்து வெளியேறணும்னா துபாயிலேருந்து அவரோட செக்யூரிட்டி டிக்கெட் போட்டு வரணும். இப்படி ஒரு மடத்தனத்தை எங்கேயாவது பார்த்துருப்போமா? தமிழ்நாட்டில் ஆம்பளை இல்லையா? செக்யூரிட்டி இல்லையா? செக்யூரிட்டி சிஸ்டம் சரியா இல்லையா? ப்ரைவேட்டாக கூட எவ்வளோ செக்யூரிட்டி சிஸ்டம் ஏன் சிஎம்க்கு இல்லையா? எல்லாம் நிறைய தலைவர்களுக்கு செக்யூரிட்டி இருக்கே, ஏன் உங்களுக்கு மட்டும் இப்படி? உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேலே நம்பிக்கை இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு, எதிரிகளால ஒரு இடர்பாடு வரும். எதிரிகள் யாரு? உயிருக்கு யார் எதிரி? யாரு? தமிழ்நாட்டு மக்களா? இல்ல ஆளுங்கட்சியில இருந்து வரலாம். ஆளுங்கட்சியில இது வரைக்கும் எத்தனை பேருங்க சுட்டிருக்காங்க? அப்படி 77 வருஷ பாரம்பரியமான திராவிட முன்னேற்ற கழகத்துல இது வரைக்கும் எத்தனை எதிர்க்கட்சி தலைவர்களை போய் தாக்குனாங்கன்ற ஹிஸ்டரி இருக்கா? அப்படி இது வரைக்கும் இல்லைல. ஏன் பயப்படுற? நீ தலைவன் தானே, நீ மக்களுக்காக வந்துட்டு உயிரை கொடுத்துட்டு போ. நான் மக்களுக்காக வந்தேன், அந்த கட்சிக்கு தானே கெட்ட பேர் வரும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா இப்படி பண்ணிட்டாங்க என்னையன்னு. உனக்கு தைரியம் இல்லை, துப்பு இல்லை, திராணி இல்லை, மக்களை சந்திக்கிறதுக்கு உனக்கு முடியல. வந்து எதிர்கட்சி வந்து இது பண்ணிடும், அது பண்ணிடும், சுட்டு கொண்டு விடும்னு இப்படியா பேசுவாங்க? நீ தைரியமான, இப்போ சீமானா நல்லா இருக்காரு, வராருல, ஒரு ஆம்பளை எதுக்கு செக்யூரிட்டி உனக்கு? நீ சிம்பிளிசிட்டியாக வரணும்னு நினைக்கிற. நான் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறப்ப நீ தரையில் நடக்க வரேன்னா எனக்கு செக்யூரிட்டி வேணாம், ஒன்றும் வேணாம், என் மக்கள் என்னை ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்ற உன்னால் சொல்ல முடியுமா? இன்னைக்கு இல்லை, இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட சொல்ல முடியுமா உன்னால்? முடியவே முடியாது. விஜயால் அது பண்ணவே முடியாது. விஜயால் இந்த மாதிரி ஒரு டாப் செக்யூரிட்டி, துபாய் இதுலேருந்து வந்து ஒரு டாப் செக்யூரிட்டி இல்லாமல் விஜயால் வெளியே நடமாட முடியாது. விஜய் மனைவியாலே வந்து விஜயை போய் சந்திக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு டோர்ஸில் தான் விஜய் இருக்கார். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தீங்க மேடம், விஜய் மனைவியே விஜயை பார்க்க முடியல, குறிப்பிட்ட சிலர் தடுக்கிறாங்க, அது யாருன்னு அப்புறம் பின்னாடி சொல்லுவேன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷனாக மேடம் இருக்காரு, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பார்க்க முடியாது. மனைவியும் அதை தானே சொல்கிறாங்க, என்னை சந்திக்க விடுங்க, நான் வந்து உங்களை சந்திக்கணும்னு தானே சொல்கிறாங்க. அதை தானே மனைவியும் கேட்குறாங்க. எல்லாருக்கும் ப்ரூஃப் இருக்குல்லங்க. அப்போ வந்து ஒரு மனைவியே சந்திக்க முடியல, நான் உச்சத்தை விட்டுட்டு வந்தவன், ஒரு படத்துக்கு 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்கினேன்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க மேடையில். ஒரு படத்துக்கு நீ 200-300 கோடி வாங்குறேன்னா உன் மனைவிக்கு 35 கோடி கொடுப்பேன்னா இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா? நான் கேட்குறேன், நீ ஒரு ஆம்பளை, உச்சத்தை விட்டுட்டு வந்தவன், இத்தனை கோடி சம்பாரித்து வச்சுருக்கவன், அவ்வளோ சொத்து பட்டியல் இருக்குது, பினாமியாவே 4 பேரை வச்சுருக்க, அப்போ இவ்வளோ இருக்கவன் மனைவிக்கு 35 கோடி கொடுக்குறேன்னு நீ சொல்லலாமா? அதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாமா? நீ உண்மையான ஒரு மனிதன், ஒரு ஆண்மகன் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் சம்பாரித்ததெல்லாம் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் தான், எனக்கு இவ்வளோ மட்டும் எடுத்துக்கிறேன், இல்லை இதுக்கு மேலே நான் சம்பாரிச்சுக்கிறேன், நான் சம்பாதிக்கிறத நான் எனக்கு எடுத்துக்கிறேன், நான் சம்பாதிக்கிறது எல்லாமே என் மனைவி பிள்ளைகளுக்கு நான் எழுதி கொடுத்துட்டு நீ வா, வெளியே வா, ஒன்றுமே இல்லாமல் வா மக்களுக்காக. நீ இனிமேல் மக்களுக்காக தானே வரப்போகிற, உனக்கு எதுக்கு காசு? மக்களுக்காக வெளியே வா, சாதாரணமாக ஒரு வீட்டில் வாழு, நீ மக்களுக்காக வாழ்ந்தான்னு வரலாறு பேசட்டும். அதை விட்டுவிட்டு பொண்டாட்டிக்கு 35 கோடி தான் கொடுப்பேன், அப்பன் ஆத்தாளுக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்கேன்னு எழுதி கொடுக்க, பெத்த பிள்ளைக்கு 4 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கேன்னு எழுதி கொடுத்துருக்க, இதெல்லாம் ரொம்ப அசிங்கமான ஒரு செயல். ஒரு கேடுகட்ட ஒரு மனிதனாக தான் நான் பார்க்குறேன். அவரை ஒரு அரசியல் தலைவனாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கிற ஒரு மனுஷனை வந்து மனுஷனாகவே எடுத்துக்க முடியாது. எப்படி வந்து நீங்கள் அரசியல்வாதியா? இது அரசியல்வாதி இல்லை, விஜய் ஒரு அரசியலுக்கு வந்த வியாதி. இளைஞர்களை சீரமைக்கிறதுக்காக வரல, தமிழ்நாட்டை சீரமைக்கிறதுக்காக வரல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இளைஞர்களையும் சீரழிக்கிறதுக்காக வந்திருக்காரு விஜய் தான் நான் பார்க்குறேன். எல்லாமே மே 4 தெரிஞ்சிடும் மேடம். நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி மேடம். நன்றி.